உருமாறும் அமைப்பு. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு முக்கோண வடிவங்களையும் காப்பி கலக்கும் குச்சிகளையும் வச்சு உருமாறும் வடிவம் செய்ய கத்துக்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள்: 9 சென்டிமீட்டர் நீளமுள்ள குச்சிகள் 6 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய சமபக்க முக்கோணங்கள் 8 24 குண்டூசிகள். சமபக்க முக்கோண காகித வடிவத்தை எடுத்து அதுல குண்டூசியை சொருகி காப்பி கலக்கும் குச்சி உள்ளார படத்துல காட்டுற மாதிரி சொருகிக்கணும். இன்னொரு முக்கோணத்தை இதே மாதிரி அடுத்த துளையில சொருகி இந்த மாதிரி அமைப்புல வச்சுக்கணும். இப்ப செஞ்ச மாதிரியே காப்பி கலக்கும் குச்சியோட இன்னொரு பக்கமும் 2 முக்கோணங்களை குண்டூசி வச்சு குத்திக்கணும். இன்னொரு காப்பி கலக்கும் குச்சியை எடுத்து முன்ன செஞ்ச மாதிரியே செஞ்சு வச்சா நமக்கு 8 முக்கோண அமைப்புகள் 2 குச்சிகள்ல படத்துல காட்டுற மாதிரி கிடைக்கும். ஒவ்வொரு முக்கோணத்தின் முனைகள்லையும் குண்டூசியை சொருகி இந்த மாதிரி காப்பி கலக்கும் குச்சியோட 2 பக்கங்களையும் குத்தி இந்த அமைப்பு வர்ற மாதிரி செஞ்சுக்கணும். 8 முக்கோணங்களின் 3 முனைகள்லையும் மொத்தம் 24 குண்டூசிகளையும் 6 குச்சிகளின் 2 பக்க முனைகள்லையும் உள்ள துளைகள் வழியா சொருகினா நமக்கு இந்த மாதிரியான ஒரு நிலையான அமைப்பு கிடைக்கும். இந்த கடைசி குண்டூசியை சொருகின உடனே நமக்கு அழகான ஒரு வடிவம் கிடைக்குது. எல்லா பக்கங்களும் எல்லா கோணங்களிலும் அழகான வடிவத்துல இந்த அமைப்பு அமைஞ்சிருக்கு. இப்ப இந்த வடிவத்தோட 2 எதிர்பக்கங்களையும் 2 கைகளால அழுத்தும் போது இந்த அமைப்பு வேறு வடிவத்துக்கு மாறுது. அட, 2 எதிர்பக்கங்களையும் பிடிச்சு இழுத்தோம்னா அது தன்னுடைய பழைய வடிவத்துக்கு மாறுது. அட, இது பார்க்கவே அழகா இருக்குல்ல? என்ன குட்டீஸ், நீங்களும் இந்த அழகான உருமாறும் அமைப்பு செய்ய ரெடி ஆயிட்டீங்களா? இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ள முடியும்.